கேக்கு, ப்ரௌனி, அப்புறம் வந்து நம்மளோட அந்த பன்னில் எல்லாம் நமக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மில்க்கு கனாஷே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 100 கிராம் விப்பிங் க்ரீமுக்கு 150 கிராம் மில்க் ஆமௌண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணலாம். மில்க் ஆமௌண்ட் இல்லைனா மில்க் சாக்லேட் எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எடுத்துக்கலாம். 100 கிராம் விப்பிங் க்ரீமுக்கு 150 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூட உங்களுக்கு டார்க் டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு 50 கிராம் டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி போட்டு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துட்டு இதை அடுத்ததாக வந்து நான் அவனில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன், இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது நல்லா நீட்டாக மெல்ட் ஆகி வரும். நான் அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த இடையிடையே கெட்டியாக இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா உருகி வந்துடும். அடுத்ததாக இதை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிறப்போ ட்ரிப்பிங்ஸு அப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு ப்ரௌனி மேலே டிசைன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டான பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே கேக்குக்கு ஐசிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 8 மணி நேரம் அப்படியே நல்லா நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா போதும். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு, ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐசிங் கொடுக்க வேண்டிய பதத்துக்கு இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு கெட்டியாக்கி கிடச்சிடும். ஸோ அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம வந்து ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரௌனியில் டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம், அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து இது நல்லா ஆறிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதத்தில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ரீசெண்டாக உங்களுக்கு போம்பலைனோ வீடியோ போட்டிருக்கேன், இல்லை ஒரு 2 நாளுக்கு முன்னே போம்பலைனோ வீடியோ போட்டிருக்கேன். அதுக்குள்ளே அந்த டோனட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ்க்கு இதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு பன்னுக்குள்ளே ப்ரெட்டுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். பேக்கிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, நான் அதுக்காக உங்களுக்கு ஷார்ட்ஸில் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் பண்ண முடியலை அப்படின்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பொம்பளைன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸில் அது எப்படி ரெசிபி ஃபுல் ரெசிபி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இது கொடுக்குறப்போ எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஒயிட்டு, டார்க்கு இந்த மாதிரி கனாஷுக்கு கூட தனித்தனி அளவுகள் இருக்குது. அதெல்லாம் தனித்தனி வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கவும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.